ஆராதிக்க நாம் கூடியிருக்கிறோம். இப்போது இந்த ஆராதனுடைய தொடக்கத்தை ஜெபித்து ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே, உடைய பாதைகளுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை படைக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து உடைய கனமுள்ள நாமத்தை, வல்லமை உள்ள நாமத்தை, ரட்சிக்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா பிதாவே, எங்களை என்றென்றைக்கும் நேசிக்கிறவரே, ஒருபோது கைவிடாதவரே, இந்த காலை வேளையில எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம். ஆராதிக்கிற பாடுகிற வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் உடைய விசேஷித்த கிருபை இந்த காலை வேளையில இறங்குவதாக, அவர்களது கிருபை மூடிக்கொள்வதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எங்கள் ஆவிக்குரிய வாழ்விற்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஜெபத்துடன் செய்கிறவர்கள பாடல் 23 எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக
நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை மைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர்,
எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எதிரியாக சத்துருவாக தடையாக நினைக்கிறீர்களோ அது உடைப்பதற்கான வேலை தேவன் தருவார். அல்லேலூயா. ஆபிரகாம் பயந்த பொழுது கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகம் மரணமாயிருக்கிறேன் கர்த்தர் சொன்னார். இந்த காலை வேளையில எதிரிகள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை உடைக்கிறதுக்கு உதவி செய்வார். வேதத்திலே வாசிக்கிறோம், தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த எதிரின் வல்லமைகள் இருக்க முடியவில்லை. அதுதான் வேதம், அதுதான் சத்தியம். அல்லேலூயா. செல்வாரமா சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கி நடத்திடுவார். சொல்லுங்க. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். கைகளை தட்டி மிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. துணையாளியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வளர்ப்பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வளர்ப்பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனை வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்து கொண்டீர்.
உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்து கொண்டவரே. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கு. எங்களை உமக்கு ஆண்டவரே பார்ப்பனே வெளிப்படுத்தினீரே. ஸ்தோத்திரம். எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களை அழைத்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, ரட்சிப்பை தந்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே, எல்லாவற்றையும் காட்டிலும் உம்மை அறிந்து கொண்டது பாக்கியம், உம்மை தெரிந்து கொண்டது பாக்கியம். எங்களை ரட்சித்தீரே, கிருபையினால் ரட்சித்தீரே, ஜீவனை தந்து ரட்சித்தீரே, ரத்தத்தை சிந்தி ரட்சித்தீரே, சிலுவையிலே பாடுகளை ஏற்று அக்கிரமங்களை சுமந்து சாபங்களை தீர்த்தீரே. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து என்னோடு ஹல்லேலூயா. மகாபெரிய ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. மகாபெரிய ரட்சிப்பை தந்திருக்கிறீர். இதை விட உலகத்துல வேற என்ன வேணும் ஆண்டவரே? இந்த உலக வாழ்க்கை ரொம்ப கண்டிப்பா, ஆனா பரலோகத்துல நித்தியமா உம்மோடு நான் வாழ போறேன். அந்த பாக்கியத்தை சிலுவை ரத்தத்தின் மூலம் தந்தீரே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும்
கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் பயபக்தியோடு கூட கரங்களை வைத்து சொல்லுமா, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. நிகாரமான துதிமனந்தரனோ. அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை போற்றுகிறோம். புகழ்ச்சிக்கு உரியவர், எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே சொந்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆராதனை பொருட்படுத்திக் கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். தொடர்ந்து வெளியிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலகரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதித்தோம், தேவனை துதித்தோம். அன்பானவர்களே, இப்பொழுது கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைய செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். ஒரு கண்களை மூடி. அன்பின் ஆண்டவரே, நல்ல காலவேளைக்காக உமக்கு நன்றி. உம்மை துதித்தோம், பாடினோம், ஆராதித்தோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாங்கள் கடந்து போகிறோம். உங்களுடைய வார்த்தைகளால் வழிநடத்துகிறவர், வார்த்தைகளால் நிரப்புகிறவர், வார்த்தையின் மூலம் அற்புதங்களை செய்கிறவர், வார்த்தையின் மூலம் எங்களை உம்மடிகளை சேர்த்துக் கொள்கிறவர். வார்த்தைகளால் எங்களை நிரப்பும். எங்கள் கவனம், உணர்வு, நினைவு எல்லாம் உன் பக்கமாய் திரும்பட்டும். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் இன்றைக்கு தியானிக்கும்படி தேவனால் உணர்த்தப்பட்ட கர்த்தருடைய வேத பகுதி, கர்த்தருடைய வசனம் ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். கவனமாய் கேட்போம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக ரூத்தை குறித்து பல பிரசங்கத்தை நானும் பிரசங்கித்திருக்கிறேன். உலகத்தில் பல பிரசங்கிமார்கள் அதை பிரசங்கிப்பார்கள். நீங்களும் பல இடங்களிலே அந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம் ரூத்தை பற்றி. ரூத் ஒரு மோவாபிய பெண். மோவாபிய இனம் உங்க எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரால் வெறுக்கப்பட்ட ஒரு ஜனம். 10 தலைமுறையாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது என்று தேவன் திட்டவட்டமாய் அறிவித்திருந்தார். ஏனென்றால் அவருடைய பிறப்பு சட்டத்துக்கும் சத்தியத்துக்கும் புறம்பான ஒரு காரியம். ஆகையினால தேவன் அதை வெறுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரூத்துடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து தேவனுடைய கூட்டத்துக்குள்ளே சேர்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டிய தாவீதின் சந்ததிக்கு, அந்த தாவீதுக்கு தகப்பனை பாட்டனை பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியத்தை, மிகுந்த ஒரு சாக்கியத்தை தேவன் அவளுக்கு தந்தார். இன்றைக்கு என்ன பிரசங்கிக்க போகிறேன்? ரூத்தினுடைய விசேஷ ஆசீர்வாதமான அந்த குடும்பம் எப்படி வந்தது, அவளுக்கு எப்படி இப்படிப்பட்ட நல்ல ஒரு குடும்பத்தை ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். இந்த காலைவேளையிலே ரூத்திற்கு இந்த விசேஷமான ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை
எப்படி அமைந்தது? நிறைய பேர் இன்னைக்கு இந்த குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, குடும்ப வாழ்க்கை சரியில்லை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மனைவி சரியில்லை, கணவர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை. ஆனால் ரூத்துடைய வாழ்க்கையில் அவள் ஏற்கனவே உடைக்கப்பட்டவள், எல்லாவற்றையும் இழந்தவள். ஆனால் அவளுக்கு தேவன் ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். தேவன் மிக சிறந்த ஒரு உயர்வை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த சந்ததிக்கு அவள் பாட்டியாய் மாறினார். மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதே பாக்கியம். அதிலும் மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வை தேவன் தந்தார். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறவர். அவரை நம்புகிறவர்களை, அவரை தேடுகிறவர்களை, அவரை நேசிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறவர். ஒருபோது கைவிடுகிறவர் அல்ல. எல்லாரையும் உயர்த்தி அழகு பார்க்க, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த ரூத்திற்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்ததுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2-3 காரணங்களை சொல்ல முடியுமானால், நமக்கு இந்த ஆராதனையிலே, இந்த ஒளிப்பதிவிலே நமக்கு இருக்கிற நேரம் குறைவாக இருக்கிறபடினால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், இந்த ரூத்திற்கு இப்படிப்பட்ட விசேஷமான ஆசீர்வாதமான குடும்பம் அமைந்ததுக்கு என்ன காரணம், ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி இந்த ஜெபத்தை ஆராதனை நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு ஆதாரமாக அதே ரூத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். நன்றாக கவனியுங்கள். நகோமிக்கு 2 மருமகள். 2 மகனை இறந்துட்டான், புருஷனை இறந்துட்டா. இது பெத்லகேமுக்கு நடக்கிறதுக்கு கிளம்பிட்டான் மோவாபை விட்டு. அப்ப தன்னுடைய 2 மருமகளையும் சொல்றா, பார்த்து நான் என்னுடைய சுய தேசத்திற்கு போகிறேன், நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க அப்படிங்கிறார். ஒரு முழுமையான சுதந்திரம், ஒரு முழுமையான விடுதலை கிடைக்கிறது. இன்னொரு வாழ்க்கை அமைச்சிக்கலாம். அந்த பர்மிஷன் கிராண்டட் கொடுத்தாச்சு. உடனே ஒர்பால் என்ன பண்ணா, அவன் மாமியை முத்தமிட்டு அழுதுட்டு போயிட்டான். ரூத்து அவளை விடாமல் பற்றி கொண்டார். இங்கதான் நீங்க ஒண்ணு கவனிக்கணும். நான் ரூத்தை பத்தி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விடுதலை, ஆசீர்வாதம், நல்ல வாழ்க்கை, இவற்றை விட தேவனை பின்பற்றுகிறதே சிறந்தது அப்படி முடிவெடுத்தான். திரும்ப சொல்றேன், ஒருபால் முத்தமிட்டு போயிட்டார். ஏன்னா சுதந்திரம் கிடைச்சிருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு, நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு போயிட்டா. ஆனா இவ கூட வந்தா அது கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ரூத் என்ன பண்ணா, நகோமியை பின்பற்றுகிறார். நன்றாக கவனியுங்கள். விடுதலை கிடைச்சிருச்சு, புருஷன்ல இறந்துச்சு, அடுத்த ஆசீர்வாதம், போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்ல வாழ்க்கை, பர்மிஷன் கிராண்டட், சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அப்படி எல்லாம் இருந்தாலும் என்னுடைய சுதந்திரத்தை காட்டிலும், எனக்கு வருகிற விடுதலையை காட்டிலும், எனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை காட்டிலும், எனக்கு வருகிற நல்ல வாழ்க்கையை காட்டிலும் இயேசுவை பின்பற்றுகிறது தான் சிறந்தது என்கிற முடிவை ரூத் எடுத்தார். அவளுக்கு தெரியும், நகோமியோடு கூட போனா பெத்லகேமிலே ரட்சகர் பிறக்கிற இடம், எருசலேமுக்கு கூட போயிடலாம், இஸ்ரவேலுக்கு கூட போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்குள்ள வந்தா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனை பேர் எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை விட இயேசுவை பின்பற்றுகிறது எனக்கு முக்கியம் என்று நினைக்கிறீர்கள்? அப்படி நினைக்கிற அநேகர் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நம்ம என்ன பண்றோம், நல்ல வாழ்க்கைக்காக இயேசுவை பின்பற்றுகிறதை விட்டு விடுகிறோம். நல்ல விடுதலைக்காக இயேசுவை பின்பற்றுகிறதை விட்டு விடுகிறோம். நல்ல ஆசீர்வாதங்களுக்காக அவரை பின்பற்றுகிறதை விட்டு விடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பின்பற்றுவது. நன்றாக கவனியுங்கள். மோசே இருக்கிறான், அவன் யோசுவா பின்பற்றினான், விட்டவே இல்லை. எல்லாரும் பாளையத்தில் குடிச்சு ஆடுறாங்க, ஆனா இவன் ஃபாஸ்டிங் போட்டு உட்காந்துருக்கிறான். கொடு முடியல மோசே, அதுக்கு கொஞ்சம் கீழே யோசுவா உட்காந்துருக்கிறான், 40 நாள் ஃபாஸ்டிங். அவனை பின்பற்றினான். இவனும் வயிறு காய்ச்சான், தலைவர் வயிறு காய்ச்சான், இவரும் வயிறு காய்ச்சான். மோசையை பின்பற்றினான். என்ன நடந்தது? அவனே எதிர்பார்க்காத, மோசையே எதிர்பார்க்கல, யோசுவா எதிர்பார்க்கல. கர்த்தர் சொன்னார், உன்னுடைய ஸ்தலத்துல யோசுவாவை நிறுத்தி அபிஷேகம் பண்ணு. யோசுவாவின் புத்தகத்துல கர்த்தர் சொல்றார், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஏன் சொன்னாரு? அவன் மோசையை உத்தமமாய் பின்பற்றினான்.
அந்த பின்பற்றுதல். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரசிப்பதல்ல, பின்பற்றுவது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேசுவது அல்ல, பின்பற்றுவது. இன்னைக்கு நிறைய பேர் பின்பற்றுகிறது தான் பிரச்சனை. இயேசு அதிகமா நேசிக்கிறேன், இயேசு எல்லாரும் தான்ப்பா நேசிக்கிறாங்க, இயேசு ஒரு தெய்வம், அவர் பிறந்தாலும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஒருவேளை இயேசு தெய்வம் நம்பாதவங்க கூட இயேசு பிறந்தாலும் ஒத்துக்கிறாங்க. இயேசு எல்லாருக்கும் பிடிக்கும், அவர் கொள்கைகள் பிடிக்கும், நான் இயேசுவை நேசிக்கிறேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவும் அவனும் கிறிஸ்தவன். சிலர் சொல்றாங்க இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன், இயேசுவை நல்லா தெரியும், நான் காணிக்கையெல்லாம் கொடுப்பாங்க, நீ காணிக்கை கொடுத்துட்டா அது திரும்ப கர்த்தர் கொடுத்துருவார். என் ஆண்டவர் யாருக்கும் கணக்காரர்கள் 5000 கொடுத்தா 5 லட்சம் கொடுத்துருவார், 2000 கொடுத்தா 20 லட்சம் கொடுத்துருவார். அவர் கொடுத்துருவார். அவர் யாருக்கு கடன்காரன் அல்ல. ஆனால் ஒன்று, அவரை பின்பற்றுகிறது தான் கிறிஸ்தவம். வழிபட்ட கிறிஸ்டியானிட்டி, என்னை பின்பற்றுங்கள் இயேசுதான் சொன்னார். பின்பற்றுகிற பழக்கம். நீங்க நல்லா வேதத்தை கவனித்து பாருங்க. எல்லா புஸ்தகங்களும் பின்பற்றுகளாக இருந்தார்கள், பின்பற்றி போனாங்க, அவரை பின்பற்றி போனாங்க, இந்த வார்த்தைகளை பின்பற்றி போனாங்க. ஒரே ஒரு வார்த்தை, நோவாவுக்கு பேழையை கட்டு, உணவை ஆயத்தப்படுத்து, முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தையை பின்பற்றினான். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், உன பெரிய ஜாதியாக்குவேன், ஒரு தேசத்தையும் உனக்கு கொடுப்பேன். அந்த வார்த்தையை பின்பற்றினான். யோசுவா மோசேயை பின்பற்றினான். எலிசா எலியாவை பின்பற்றினான். 2 மடங்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். எஸ்தர் மொர்தெகாயை ஃபாலோ பண்ணான், அரண்மனை போய் ஃபாலோ பண்ணான். அதுதான் பின்பற்றுது. ஒரு தகுதி வந்ததுக்கு அப்புறம், ஒரு ஆசிரமம் வந்ததுக்கு அப்புறம், நிறைய பேர் நான் பார்ப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவன் பேச்சே மாறிடும். நிறைய விசுவாசிகளை பார்த்திருக்கேன். பிரச்சனைகளும் கஷ்டங்கள் இருக்கிற வரைக்கும் பாஸ்டர் பேசினார், பாஸ்டர் இருப்பார். அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, ரைஸ் பாஸ்டர் அப்படிமா. ரைஸ் கூட வாயிலேருந்து வராது. கொஞ்சம் நல்லா ஆகிட்டா சர்ச்சுக்குள்ள எந்த வேலையும் செய்ய மாட்டான். கொஞ்சம் காசு பணம் செட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், சர்ச்சுக்குள்ள எந்த வேலையும் செய்ய மாட்டார். இன்னைக்கு பாருங்க, ஒரு வேதனையான விஷயம். சபைக்குள்ள பாத்ரூம் கழுவி சர்ச்சை குட்டி வாசலை குட்டி கழுவுறது யாருன்னா அந்த கஷ்டப்படுற விசுவாசிக்கலாம். கொஞ்சம் பணம் வந்த ஆட்கள் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் நாய் வகையை சேர்ந்தது. நாய்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிச்சு. கொஞ்சம் காசு வந்துட்டா இந்த சபையில ஒரு எந்த வேலையும் செய்ய மாட்டார். காசை கொடுத்துட்டா கடன் முடிஞ்சுதா? அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பகுதி தான், 1%. அவரை பின்பற்றுதான் முழு கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை பின்பற்றுவதே முழு கிறிஸ்தவ வாழ்க்கை. காணிக்கை கொடுக்கிறது அது நல்லது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பகுதி. இயேசுவை நேசிக்கிற சந்தோஷம், அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பகுதி. இயேசுவை பின்பற்ற வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இந்த ரூத் நகோமி பின்பற்றினார். பின்பற்றுதல் என்ன? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பின்பற்றுதல் என்றால் என்ன? எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசுவை பின்பற்ற வேண்டும். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எனக்கு சுகம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி சொல்லி ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறது அல்ல. எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பின்பற்ற வேண்டும். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல். இதைத்தான் ரூத் செஞ்சார். நகோமி ரொம்ப வயசானவ, அவளே சொல்றா, இன்னைக்கு கல்யாணம் பண்ணவளை நீ குழந்தை பிறந்ததெல்லாம் கஷ்டமா, நீ போ வீட்டுக்கு அப்படிங்கிறா. பர்மிஷன் கிராண்டட் போ அப்படிங்கிறா. இவ திரும்ப பெத்லஹேமுக்குள்ள வந்து அங்க என்ன நிலைமைன்னு தெரியாது. வீடு எந்த நிலையில இருக்கும், இடம் கிடைக்குமா கிடைக்காது, அங்கேயுமே பிச்சைக்கார வாழ்க்கைதான். ஆனா என்னவோ நான் நகோமியை பின்பற்றுவேன் ரூத் முடிவெடுத்தார். அந்த பின்பற்றுகிற வாழ்க்கையை தேவன் கனம் பண்ணினார். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பெயர்ல கிறிஸ்தவம் இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கையில பைபிள் வச்சுட்டு வார வாரம் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு கடமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பவில்லை. அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றுதல் என்னால் என்ன? அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற அனைவர் தனக்கு சில நியாயத்தை வச்சுக்கிறார். இப்போ சொல்றேன், உனக்கு 1000 அறிவு இருக்கலாம், 1000 தத்துவங்கள் தெரியலாம், ஆனா அதெல்லாம் சத்தியத்துக்கு கீழே தான். உங்க அறிவை, உங்க திறமையை, உங்க அனுபவத்தை சத்தியத்தோடு இணைக்காதீங்க. சத்தியம் சத்தியம் தான். இயேசுவை பின்பற்ற யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை பின்பற்ற அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லப்படும். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. இயேசு நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். இயேசுவை போல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிதாவுடைய மகா பெரிய திட்டம் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார்.
நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல மாறணுங்கிறது தான் பிதாவுடைய திட்டம். அதுக்காகத்தான் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணி அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ள வந்து, இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள வந்து இயேசுவை போல வாழணும், இயேசுவை பின்பற்றுதல். இந்த காலை வேளையில அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை எனக்கு தெரியும், இயேசுவை நான் நேசிக்கிறேன், அதெல்லாம் வந்து என்ன கிடையாது, வாழ்க்கை கிடையாது. இயேசுவை பின்பற்றணும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 19:21. அதற்கு இயேசு நீ பூரண சத்குணனாய் இருக்க. ஒரு பணக்கார வாலிபன், அவங்க எல்லாருக்கும் சம்பவம் தெரியும். ஒரு பணக்கார வாலிபன் வர்றான், அவன் கேட்கிறான், போதகரே நான் நித்திய ஜீவன் அடைய பரலோகத்துக்கு வரல, என்ன செய்யணும்? உடனே ஆண்டு சொன்னாரு, 10 கட்டளை கை கொள்ளுப்பா அப்படின்னு. ஐயோ சின்ன வயசுலேருந்து அதை தாங்க செய்கிறேன் அப்படின்னு. அப்படியே தம்பி எல்லாம் ஓகே, சின்ன வயசுலேருந்து கை கொள்கிறாய், ஒரு பாவம் சில சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொன்னார் பாருங்க, படிங்க. போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, நீ ஒரு முழுமையான கிறிஸ்தவனா மாறணும்னா போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. திரும்ப கவனிங்க, பின்பு என்னை பின்பற்றி வா. அவன் என்ன சொல்றான், நான் பரலோகத்துக்கு வரணுங்கிறான். ஓகேங்கிறார் ஆண்டவர். நீ கற்பனைகளை கைக்கொள். 10 கற்பனை கரெக்டா கை கொள்ற வசனம் தெரியும், பார்க்காம தெரியும். சின்ன வயசுல இருந்து கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட பாவங்களே என்னன்னு தெரியும். நல்ல கவனிங்க, பரிசுத்தமா வாழ்றான், வசனம் தெரியும், அவனுக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்குது. அது கிறிஸ்தவன் அல்ல. நீ பூரணனா இருக்க விரும்பினான். இதெல்லாம் பூரணம் கிடையாது. நிறைய பேருக்கு ஆசை, 1.5 மணி நேரம் ஜெபிக்கணும் பாஸ்டர், இந்த வருஷம் 10 பைபிள் படிக்கணும் பாஸ்டர், நிறைய கத்து கொடுக்கணும். வெறும் ஆசைகளை விட்டுருக்கு. நிறைய கிறிஸ்தவரை பார்க்க ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைகள் பூரண வாழ்க்கை அல்ல. அந்த ஆசை இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஒண்ணு செய், உனக்கு இருக்கிறதெல்லாம் வித்துட்டு அதை ஏழைக்கு கொண்டு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்று. அப்ப என்ன அர்த்தம், நல்லா கவனிங்க. தனக்குன்னு எதையும் வாழாம, தனக்குன்னு எதையும் சேர்க்காம, எல்லாத்தையும் உலகத்தினுடைய எல்லா படத்திலையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றணும். அதுதான் முழுமையான கிறிஸ்தவம். நீ பூரண சத்வனா இருக்க விரும்பினாள், உனக்குள்ளதான் வித்து ஏழை கொடுத்துட்டு என்ன பின்பற்று. அதுதான் முழுமை. இப்ப என்ன அர்த்தம், உலகத்தினுடைய மேல அதிகமான மோகம், ஆசை, பற்றுதல், காசு, பணம், அது மேல இருக்கிற பற்றுதலை விட்டுட்டு என்ன பின்பற்று. அதுதான் பூரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அங்க தெளிவாக சொல்றார், நீ பூரண சத்குணனா இருக்க விரும்பினாள். என்ன அர்த்தம், ஒரு முழுமையான கிறிஸ்தவ பிள்ளையா, இதனுடைய பிள்ளையா இருக்க விரும்பினாள். அவர் சொன்ன விஷயம் என்ன, பின்பற்று. இயேசுவை பின்பற்றுவது தான் முழுமையான. வேற யாரும் ஒரு ரோல் மாடல்லாம் கிடையாது. வேற யாரும் ரோல் மாடலாம் வைக்காதீங்க. இயேசு மாத்திரம் தான் ரோல் மாடல். எளியாவை நம்ம கூட பாடல மனுஷன். பாஸ்டர் ரோல் மாடலாம் பார்க்காதீங்க. பாஸ்டர் சொல்ற வார்த்தையை மட்டும் கேளுங்க. ஏன்னா வேற அப்படிதான் சொல்லுது. நீங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மாத்திரம் முன்மாதிரியை நோக்குங்கள். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நிறைய ஊழியக்காரங்க மேல மோகம். அவர் எனக்கு பிடிக்குங்க, அவர் சொன்னா சரிதாங்க, இவரு சொன்னா சரிதாங்க. ஊழியக்காரர் மேல மோகம். அவங்க சொன்னா சரியா போச்சு. மோகன்சீலன் சொன்னாரா சரியா போச்சு. மோகன்சீலன் சொல்லிட்டார், மோகன்சீலன் மனுஷன் தான், ஊழியக்காரர். அவர் எனக்கு தெரியும் நல்ல மனுஷன், நான் அவரை குறை சொல்ல முடியாது. ஆனா நீங்க அவர் மேல கனம் வைக்கணும். கர்த்தருக்கு இடத்தை அவரை கொடுத்துடக்கூடாது. ஜான் ஜெபராஜ் ஃபாதர், எனக்கு ஃபாதர் தெரியும், எல்லா ஊழியரும் நல்லா தெரியும். அவர்களை தேவனுக்கு சமமா மாற்றக்கூடாது. ஃபேனா நீங்க மாறக்கூடாது. அவங்கள்ட்ட வர ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தப்பு இல்லை. ஆனா அவங்க சொன்னா சரி. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வளர்ந்த அநேகர் கூட ஊழியக்காரங்க மேல அவ்வளவு ஒரு மோகம். அது ரொம்ப ஆபத்து. அது ரொம்ப ஆபத்து. ஊழியரை நேசிக்கணும், கனமும், அது ஒரு அளவு, அவ்வளவுதான். தேவனுக்கு வைக்க வைக்க முடியாது. நீ யாரை பின்பற்றுகிறீர்கள்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேர் பார்க்கிற திருச்சபைக்குள்ள அந்த பின்பற்றுதல்ங்கிற அந்த சுபாவம் கிடையாது. இயேசுவை பின்பற்ற அந்த அனுபவம் கிடையாது. சபையை பின்பற்று. நீ சபையில் நினைச்சிருக்க முடியல. ஏன் இந்த பின்பற்ற வேண்டிய சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க முடியல. பின்பற்றுதல் என்றால் என்ன? இயேசுவை பின்பற்றுதல் என்றால் என்ன? ஃபாலோயர்ஸ், அவர் பின்பற்றுவதுனா என்ன? அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை நான் அப்படியே கேட்பேன்.
அவர் விருப்பம் என்னவோ அதுதான் என் விருப்பம், அவர் ஆசை என்னவோ அதுதான் என் ஆசை. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன், அவர் காட்டுற பாதையில நடப்பேன். அதை விட்டு அந்த இருந்தாலும் போக மாட்டேன். அவர் பின்னாடியே போவேன். அந்த ஆடு மேய்ப்பின் பின்னாடியே போகுமா. யோவான் சுவிசேஷம் 10 சொல்றாரு, அவன் அந்த பட்டியை திறந்துட்டு முன்னாடி நடக்கிறான், ஆடுகள் அவன் பின்னே போகிறது. அதுதான் பின்பற்றுகிற அனுபவம். இன்றைக்கு அநேகருக்கு இந்த பின்பற்றுகிற அனுபவம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. இயேசு மட்டுமே பார்ப்பது. பின்பற்றுதல் என்றால் என்ன? பின்பற்றுதல் என்றால் என்ன? இயேசுவை மட்டுமே பார்ப்பது. எனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது, நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எதிர்காலம் தெரியாது, நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். ரூத்துக்கு பாருங்க, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படலை, அடுத்தவங்க சாப்பாட்டுக்கு கவலைப்படலை, எங்க போய் தங்குவோம் கவலைப்படலை, எதிர்கால வாழ்க்கை கல்யாணம் நடக்குமா அதெல்லாம் கவலைப்படலை. நான் நகோமியை ஃபாலோ பண்ணுவேன், பின்பற்றுவேன். எங்கே போனாலும் சரி உண்மை பின்பற்றுவேன். அதுதான் இயேசுவை பின்பற்றுதல். பின்பற்றுகிற இந்த அனுபவம் அவருடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு போடுச்சு. என்னை பற்றிய கவலை, எனக்குடைய தேவைகள், என்னுடைய விருப்பங்கள், ஆசாபாசனத்தை சிலுவையில் அடைஞ்சிட்டு நான் இயேசுவை நோக்கி நடப்பேன். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்துக்கிற ஓட்டத்தில் ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் அவரை ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. இயேசுவை நீங்க பின்பற்றுறீங்களா? அவர் சொன்ன மாதிரியே வசனத்தை கை கொள்றீங்களா? இல்ல உங்க அறிவின்படி நடக்கிறீங்களா? இப்படிலாம் சொன்னா ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். இப்படிலாம் செஞ்சா கர்த்தருக்கு தெரியும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான், அதுல மாற்றமே கிடையாது. இன்றைக்கு அநேக உலக அறிவுகள், தத்துவங்கள் திருச்சபைகளுக்குள்ள புகுந்து விட்டது. இஷ்டம் போல இன்னைக்கு கர்த்தருக்கு தெரியாதா பாஸ்டே? நான் ஃபாஸ்டிங் போட்டா தான் கர்த்தர் பாப்பாரா? காணிக்கை கொடுத்தா தான் கர்த்தர் என்ன? சத்தியங்க, அறிவை சத்தியத்தை நீ கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள அறிவை காணிக்கை கொடுக்கறா கர்த்தர் கோச்சுப்பாரா? கோச்சுப்பாருன்னு யார் சொன்னா? அவர் கோச்சிக்க மாட்டாரு. நீ காணிக்கை கொடுக்கறா கர்த்தர் கோச்சிக்க மாட்டாரு. உனக்கு கொடுக்கறதே கட் பண்ணிடுவாரு, அவ்வளவுதானே. எதை விதைச்சதானே இருக்க முடியும். இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மிக குறைவு. இயேசு பத்தி பேசுறாள் அதிகமா இருக்கான். இயேசு நல்லா தெரியும், பைபிள் நல்லா தெரியும். அது முக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அவர் சொன்ன மாதிரி நடக்கிறது, அவர் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறது, என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்றது, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. எனவே இந்த காலை வேளையில இந்த ஒரே வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். ரூத் நகோமியை பின்பற்றினாள். நீங்கள் நம்முடைய நகோமியாக இயேசுவை, ரூத்தாகிய நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். நம்முடைய எதிர்காலம் தெரியாது, அங்க போய் என்ன வேலை தெரியாது, அடுத்தவங்க சாப்பாடு தெரியாது, எங்க தங்க போல தெரியாது, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், எந்தவித நம்பிக்கையும், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் நம்பிக்கையும் இல்லாமல் அவரை பின்பற்றுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் அதை கேட்கிறாங்க, எனக்கு நல்ல காலம் இருக்குமா, எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, அதை கிடைச்சா இயேசுவை பின்பற்றுவேன். எதுவுமே இல்லாவிட்டாலும் இயேசுவை பின்பற்றுகிற அந்த ரூத் பாருங்க, அங்க எங்க வீடு இருக்குமா, அடுத்த வேலை சாப்பாடு எங்க ராத்தாங்க போறோம், அடுத்த வேலை துணி எதுவும் தெரியாது, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெத்லகேமுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளும் சேர்ந்து நடந்து வந்தாள். அதுதான் பின்பற்றுவது. எந்த விதமான லாபம் எதுவுமே இல்லாம இயேசுவை பின்பற்றணும். இந்த வேதத்துல நிறைய பேர் அப்படி இயேசுவை பின்பற்றி இருக்கிறார்கள். நீங்களும் அப்படி பின்பற்றுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை மாற்றுவார், உங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதமான நல்ல குடும்ப வாழ்க்கையை தேவன் தருவார். நீங்கள் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரூத்தை போல பின்பற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். என்னை பின்பற்றவர்கள் விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்துட்டு வாழாட்டார். பின்பற்றுதல் என்றால் என்ன? எத்தனை துன்பம் வந்தாலும் அவன் சோர்ந்து போக மாட்டான், எத்தனை கஷ்டம் வந்தாலும் சிலுவை கீழே வைக்க மாட்டான், இயேசுவை ஓடிட்டே இருப்பான். எனவே ஓட்டத்தை நிறுத்த மாட்டான். மரணமே அன்றி வேறொன்று உண்மை என்னை விட்டு பிரிக்கக்கூடாது. அதுதான் பின்பற்றுதல். சாவ தவிர இயேசுவை நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிக்கிறது எதுவும் இருக்கக்கூடாது. செத்ததுக்கு அப்புறம் பரவ போயிடுவோம். அது உலக வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்ட் நம்பிக்கையோட இயேசுவை பின்பற்ற வேண்டும். எந்த லாப நோக்கத்தை எதிர்பார்க்காமல் நான் இயேசு நோக்கி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் பின்பற்றுது. நஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம், லாபம் வந்தாலும் ஸ்தோத்திரம், கஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி வந்தாலும் ஸ்தோத்திரம், பணமே இல்லாட்டாலும் ஸ்தோத்திரம், இருந்தாலும் ஸ்தோத்திரம், என் குடும்பத்துடைய சூழ்நிலைகளுக்கு நல்லா இருந்தாலும் ஸ்தோத்திரம், நல்லா இருந்தாலும் ஸ்தோத்திரம், என் பிசினஸ் ஓஹோன்னு இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஓஹோன்னு இருந்தாலும் ஸ்தோத்திரம். நான் இயேசுவை பின்பற்றி கொண்டே இருப்பேன். அதுதான் இயேசுவை பின்பற்று. இந்த வாரகத்தோடு பேசினார்.
நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம், குடும்ப வாழ்க்கை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ணி முடிப்போமா? கர்த்தர் நல்லவர். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ரூத் நகோமியை பின்பற்றினாள். அவளுக்கு மிக சிறந்த உயர்வை கட்டளையிட்டீர். இன்றைக்கு நாங்களும் உண்மையே பின்பற்றி உண்மையே முன்வைத்து எங்களை பின்வைத்து உமக்கு பின்பாக ஓடி வர, அந்த ஆடு மேய்ப்பனை நோக்கி ஓடி வருகிறது போல நாங்கள் உண்மை நோக்கி ஓடி வந்து உண்மையே பின்பற்றுவர்களாய் பார்க்க வேண்டும் ஐயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த கஷ்டத்தில் நஷ்டத்திலும் நாங்கள் ஸ்தோத்திரம் நின்று விடாதபடிக்கு பின்பற்றணும், நிற்காம ஓடணும். அவரோட பாக்கியத்தை எங்களை தாரும். நாங்கள் இயேசுவை நேசிக்கிறவராய் மாத்திரம் அல்ல, இயேசுவை தெரிந்தவர்களாய் மாத்திரம் அல்ல, இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இந்த அனுபவம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும், மகிழ்ச்சியால் நிரப்பும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி ஓடி வருகிற பின்பற்றுகிற பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்மை தேடி வருகிறவர்களாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கை கொடுக்க நேரம் ஆராதித்தோம், வார்த்தைகளை கேட்டோம். இருக்கிற இடங்களிலே நீங்கள் காணிக்கைகளை ஒரு சின்ன புகழில் போட்டு வைங்க. நீங்கள் சபைக்கு வரும் பொழுதோ நீங்கள் சந்திக்கும் பொழுதோ அந்த காணிக்கை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஜெபிப்போம். கைகளிலேயே உங்களுடைய காணிக்கை எடுத்துக் கொடுங்க. அன்பின் ஆண்டவரே, பிள்ளைகள் படைக்க போகிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட சபையாய் அங்கே கூடி இருக்கிறோம். நாட்கள் வரப்போகிறது, உங்களுடைய இடத்துல கூடி ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது கைகளுக்கு அந்த காணிக்கைகளை கர்த்தர் கணவன் அந்த பிள்ளைகளுக்கு 1000 மடங்கு திரும்ப தாய். எல்லா பொருளாதார நெருக்கடிகள் மாறுவதாக, எல்லாருக்கும் நல்ல நிரந்தர வேலை வாய்ப்புகள் வருவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படாதா ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி பிள்ளைகளை உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த காணிக்கையோடு உறந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை பின்பற்றுவர்களாய் மாறுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக்கி குடும்பத்தை உயர்த்துவார். ஆமென்.